Praise the Lord. Shall we turn to Titus chapter 2? தீத்து இரண்டாம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். And read from verses 11 to 14. 11ஆம் வசனம் துவங்கி 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். For the grace of God that bringeth salvation hath appeared to all men, teaching us that, denying ungodliness and worldly lusts, we should live soberly, righteously and godly in this present world, looking for that blessed hope and the glorious appearing of the great God and our Saviour Jesus Christ, who gave himself for us that he might redeem us from all iniquity and purify unto himself a peculiar people zealous of good works. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As most of you may already know, we are going to study the word of God these days under the central theme, the last days. உங்களில் அநேகருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடி இந்த நாட்களிலே இந்த தொடர்ச்சியான வேத பாடங்களை கடைசி நாட்கள் என்ற தலைப்பில் நாம் கவனிக்க போகிறோம். I would first of all like to define what that term means. இந்த பதம் எதை குறிக்கிறது என்பதை முதலாவது நான் விளக்கும்படியாய் வாஞ்சிக்கிறேன். When we speak of the last days, we are not saying that the world is going to end very soon. கடைசி நாட்கள் என்பதை பற்றி நாம் பேசும்போது இந்த உலகம் உடனடியாக முடிய போகிறது என்று நாம் அர்த்தம் சொல்வதில்லை. The Bible has said in many places, like he said in these verses that we just read, that Jesus is going to come back again. வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசித்ததான இந்த வசனங்களில் கூட இயேசு மறுபடியுமாய் வரப்போகிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. And he's not going to come back to live in this world like he did once before. ஏற்கனவே ஒரு முறை அவர் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தது போல இரண்டாவது முறை அப்படி வரப்போகிறதில்லை. He's going to come for a brief second to come and take away his faithful ones. அவர் ஒரு சனப்பொழுது மாத்திரமே தன்னுடைய உண்மையாய் இருக்கிற தன்னுடைய ஜனங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். That is what we call the second coming of Jesus Christ. அதைத்தான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று அழைக்கிறோம். And after that, this world is going to fall into a terrible dark period of 7 years. அதற்கு பிற்பாடு இந்த உலகமானது மிகவும் பயங்கரமான ஒரு இருண்ட 7 வருட காலத்துக்குள் அது அகப்பட போகிறது. It's going to be a short period of 7 years, but a period that is unprecedented in damage and in calamities. அது 7 வருடம் என்ற ஒரு குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் சேதத்துக்கும் பயங்கரமான தீமைகளுக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அளவே இல்லாத ஒரு சேதத்தையும் தீமையும் விளைவிக்கக்கூடிய ஒரு 7 வருடமாக அது இருக்க போகிறது. So the period, those days or years before Jesus comes is what we call the last days. இயேசு மறுபடியுமாய் வரப்போகிறதான அந்த நாளுக்கு முன்பாக இருக்கிற சில நாட்களை தான் நாம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறோம்.